நான் ஒரு பக்கம் பிசி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் ஆர்எஸ் பாரதி என்ன கண்டிப்பா சொல்றேன், ஷேவிங் பிளேடு வாங்கி வச்சிருக்காரு. என்னைக்கு ஆரம்பத்துல மீட்டிங் போட அன்னைக்கே வாங்கி வச்சிட்டேன். மாநகராட்சி நம்ம பிடிக்கதான் போறோம், அந்த பிளேடு எடுத்து உங்ககிட்ட கொடுக்கதான் போறோம், நீ மீசை ஃபுல்லா வலிக்கதான் போற. இந்த தொகுதியை தொடர்ந்து நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன்றத தெளிவா சொல்லிக்கிறேன். வருகின்ற கவுன்சிலர் எலெக்ஷன்ல நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் கவுன்சிலராக அமையன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முட்டண்டியில வந்து தண்ணி பிரச்சனை, இது மாதிரி வந்து எங்களுக்கு போர் தண்ணி கொடுக்கணும், சாலை மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்து ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தா எங்க தலைவர் அவர்களே தண்ணி கடல் நீர் குடிய அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அந்த தண்ணியே தலைவர் குடிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி உன்னதமான தலைவர் மக்கள் கோயிலை பாக்குறாங்க, உடனடியாக அந்த தீர்வு செய்யறாங்க. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு முதலமைச்சர் இருந்தது கிடையாது, இருக்கவும் முடியாது. ஆனா இந்த ஏதோ மேடைகள் வச்சு பேசுறவங்கலாம் கிடையாது. இந்த 5 வருஷத்துல இனி வரும் காலங்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தான் முதலமைச்சர். இந்த தொகுதியை தொடர்ந்து நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன்றத தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. வருகின்ற தேர்தல் கவுன்சில் எலெக்ஷனும் சரி, ஊராட்சி மன்ற எலெக்ஷனும் சரி, நம்ம தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக பணியாற்றி நம்ம சென்னை மாநகராட்சி கவுன்சில் நம்ம அமையோன்றது தெளிவா சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம டிஎம்கே சேர்ந்த அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா மாநகராட்சியில அவர் வந்து இதுவரை தொடர்ந்து மாநகராட்சியில வந்து எங்க தேர்தலில் வந்து ஒரு மேயராவது பிடிச்சி பாருங்கன்னு சொன்னாரு. அண்ணன் ஆர்எஸ் பாரதி என்ன நீங்க ஒரு மாநகராட்சியா நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு பக்கம் பிசி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், ஷேவிங் பிளேடு வாங்கி வச்சிருக்காரு. என்னைக்கு ஆரம்பத்தில் மீட்டிங் போட அன்னைக்கே வாங்கி வச்சிட்டேன். மாநகராட்சி நம்ம பிடிக்கதான் போறோம், அந்த பிளேடு எடுத்து உங்ககிட்ட கொடுக்கதான் போறோம், நீ மீசை ஃபுல்லா வலிக்கதான் போற. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது லலிதாமணி அவர்கள் விளக்கமாக சொல்லுவார். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாஃபர் சிறப்பான பணி, சிறப்பாக செய், எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லா இறைவன் உங்களை கூட எப்பயுமே இருப்பாரு. நம் முதலமைச்சரும் கூட இருப்பார். வாழ்த்துக்கள்.